Hi friends, welcome back to Chennai Flavors. இன்னைக்கு நம்ம ஒரு டெசர்ட் ஐட்டம் ஸ்வீட் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா காலாகந்த். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் சூடு பண்ணிக்கலாம். பால் சூடு வந்துட்டு இருக்கு. அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு ஹோல் மில்க் யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் 2% மில்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மில்க் பாயில் ஆயிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திட்டு இல்ல 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊத்திக்கலாம். வினிகர் ஊத்திட்டு ஸ்டிர் பண்ணுங்க. தண்ணி தனியா இந்த பன்னீர் தனியா வரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ மஸ்லின் கிளாத்ல ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் வச்சு நான் ட்ரைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மஸ்லின் கிளாத் அப்படியே எடுத்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி வாட்டர் இல்லாமல் ஸ்குவீஸ் பண்ணி இந்த பன்னீர் எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 80 grams ஆஃப் பன்னீர் கொஞ்சம் கையிலே அப்படியே கிரம்பிள் பண்ணி போட்டுக்கலாம். இதை கோல்ட் வாட்டரில் ரன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம். ஃபுல் வாட்டர் ட்ரைன் பண்ணிட்டு பன்னீர் இங்கே ரெடியாக இருக்கு. ஹோம்மேட் பன்னீர். இது வந்து கடையில் வாங்கின பன்னீர் 80 grams கிரம்பிள் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததான் நம்ம இங்கே ஒரு நான்ஸ்டிக் பேனில் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 200 grams ஆஃப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இது 400 grams டோட்டலாக இருக்கு. ஸோ நான் ½ டின் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அடுப்பு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. அடி பிடிச்சிடாம ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. நான் ஹை ஃப்ளேம்ல வச்சுதான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓரத்துல எல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் திக்கன் ஆனதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல மாத்திட்டு நம்ம மேக் பண்ண ஹோம்மேட் பன்னீர், அதுக்கப்புறம் கிரம்பிள் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர், இது ரெண்டுமே நான் இதுல ஆட் பண்ண போறேன். போட்டுட்டு ஸ்டிர் பண்ணுங்க. உடனே ஸ்டிர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கிரம்பிள் பன்னீர் ரெண்டும் போட்டுட்டு ஸ்டிர் பண்ணுங்க. பன்னீர் போட்டதுக்கு அப்புறம் 5 to 7 minutes கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடாம ஓரத்துலலாம் ஸ்க்ரேப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா இதுல 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா 3 minutesக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்போட ஸ்பீடு பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே அடி பிடிக்குது அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல 600 degrees வச்சிருக்கேன். சர்க்கரை போட்டு அந்த தண்ணி வத்துறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரையா எடுத்தாச்சு. ஸ்டாப் பண்ணாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் திக்கன் ஆனதுக்கு அப்புறம் இதுல 2 to 3 pinches ஆஃப் கார்டமம் பவுடர் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கங்க. கடைசியா 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஊத்திக்கலாம். ரோஸ் வாட்டர் ஊத்தினதுக்கு அப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம். நான் 1 inch டெப்த் இருக்க மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். கீ லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம மேக் பண்ண ஸ்வீட் இதில் போட்டுடலாம். இதில் போட்டுட்டு ஸ்பேட்டலா வச்சு நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ மேலே கார்னிஷிங்க்கு சாப்ட் ஆல்மண்ட்ஸ் அண்ட் பிஸ்தாஸ் போட்டுக்கலாம். ஃபைன்லி சாப்ட் ஆல்மண்ட்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஃபைன்லி சாப்ட் பிஸ்தாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஈச் போட்டுக்கலாம். உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். நட்ஸும் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நட்ஸ் இதில் நல்லா செட் ஆகட்டும். ஹோல் ஆல்மண்ட்ஸ் ஒன்று நடுவில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ரெஃப்ரிஜரேட் பண்ணி 5 hours அப்புறம் எடுத்துருக்கிறேன். இதை
கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். பாருங்க, ரெஃப்ரிஜரேட் பண்ணாதான் இந்த அளவுக்கு நல்லா செட் ஆகும். Kalakands Barfi ready. Do try this recipe and stay connected with Chennai Flavors. Thank you.